மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மகாமகம் தான். மகாமகம் குளம் நமக்கெல்லாம் நல்லா தெரியும். அதுலயும் கும்பகோணத்துக்குன்னு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. இந்த பிரபஞ்சம் பிரளயத்துல அழிந்து மீண்டும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னா அது எப்பவுமே நிரந்தரமா இருக்கிறது இல்லை. அது இறைவனுடைய விளையாட்டினால அழிவதும் மீண்டும் உருவாகுவதுமாக இருந்து கொண்டே இருக்கிறது தான் இல்லையா? அப்படி அழிந்து மீண்டும் இந்த பிரபஞ்சம் உருவாகும் நேரத்துல தேவைப்படும் அப்படின்னு சிவபெருமான் ஒரு பெரிய கும்பத்துல அமிர்தத்தை நிறைத்து அதை மூடி வைத்திருந்தார் ஒரு இடத்துல. அப்போ பிரளயம் உடைச்சிட்டு உலகம் முழுக்க வெள்ளக்காடாக வந்த பொழுது அமிர்த கலசத்தின் மீது அவர் ஒரு பெரிய அம்பை செலுத்துகிறார். அம்பை செலுத்தி அந்த அமிர்த கலசம் உடைந்து வெளியிலே வருகிறது. ஒரு கும்பம் மாதிரி ஒரு குடமாக இருக்கிற அந்த அமிர்த கலசத்தினுடைய கழுத்து பகுதியை கோணம்னு சொல்றது உண்டு. அந்த கோணம் உடைந்து வந்து விழுந்து அமிர்த துளிகள் விழுந்த இடம்தான் கும்பகோணம். இந்த குடந்தை மாநகரம் அப்படின்னு சொல் வழக்குல சொல்றது. ஆனால் அதுக்கு கும்பகோணம் அப்படின்னு தான் பெயர் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த கும்பகோணம் திரும்புற பக்கம் எல்லாம் தெய்வங்கள் தான்.